ஸோ ஹலோ गाइस, நான் உங்கள் ஏஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ டெட் பார்க் 2 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஐயோ, நியூ கேம் வேணாண்டா. ஓகே, ஆட்டோ சேவ். புரியல. ஓகே. ஸோ गाइस, புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம வீடியோ ஐயோ கொஞ்சம் வாய் மட்டும் வளருது. நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நல்ல நல்ல கேம்ஸ்லாம் போட ட்ரை பண்ணுறேங்க. ஓகேவா? அப்புறம் இன்னும் ஊசியை போடு. ஏதோ முன்னாடி பார்ட்லேயே போட்டேன்டா, அதை சேவ் பண்ணிட்டேன். அப்போ ஓடிடுச்சு வணக்கண்ணா. இல்லைங்க, இந்த கேமில் கடைசியில் இவனுக்கு ஊசி இவ்வளோ தூரம், இங்கே எத்தனை 4 சாப்டரு கஷ்டப்பட்டு விளாட்ணும். நீங்களே பார்த்துருப்பீங்க. பாட்டு ஏங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த கேமில் முடிக்க பார்க்குறேன். ஓகே, டாபிக் வருவோம். கஷ்டப்பட்டு எத்தனை திடீர்னு அப்படி அட்லீஸ்ட் கொஞ்சம் உன்னோட தங்கச்சி நீ 50% சரி பண்ணிட்ட, இன்னும் பாதி என் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட மனசு ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் மொத்தமாகவே என் கண்ட்ரோலில் தான் இருக்கான்னு நாங்கள் பண்ணலாம். அங்கே இருக்கான் அவன் வந்து நம்ம டெட் பார்க் கூப்பிட்டுருக்கான். ரொம்ப அருமையாக போடுறீங்களா பண்ணுங்கிற பேரில் நாங்கள் எங்களை உசுரெடுக்க போகிறது தெரிய வருகிறது. ஏதோ என்ன அனிமல்ஸ் வர போகிறதா? how is this possible? எப்படி உடஞ்சிச்சு? நம்ம டெட் பார்க் போக வேண்டிய இடத்துல தான் வந்து அந்த பலகை போட்டிருந்தாங்க. அதாவது அந்த நோ என்ட்ரி ஏதோ ஒன்று, ஆனால் இப்போ நான் அடிச்சு வச்சுருந்தாங்க. இப்போ அந்த வண்டி போய் நம்மளை காப்பாற்றலை. அங்கே போய் நமக்கு எடுத்து கொடுத்துருக்குது. போடாங்க. சரி, திரும்ப சிட்டியோட இன்னொரு பக்கத்துக்கு நம்ம போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வேலை யாராலையும் மனுஷங்க இங்கே யாரும் இல்லை, நமக்கே தெரியும். இந்த வேலையை வந்து அந்த கிளவுன்மெண்ட்டை தான் பண்ணியிருப்பான்னு எனக்கு நினைக்கிறேன். நான் வந்து நம்ம ஒரு எண்டுக்கு முடிக்கணும்னா புல்லட்டு சேவ் கொடுப்போங்க. நான் ஆல்ரெடி இந்த ஆட்டோ சேவ் கொடுத்துருந்தேன், அதுவும் சேவ். அது எல்லாத்தையும் இந்த எண்டு இருக்குல்லங்க, அந்த எண்டுக்கு நம்ம கரெக்டாக வைக்கணும். ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ 1 மினிட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கம் பேக் டு கேம். பார்த்தீங்களா கலர் எப்படி அழகாக இருக்குது, ரெயின்போ மாதிரி. நம்ம அவனே வந்து டேரக்டாகவே நம்ம தம்பி வரணும்ல. ஹலோ பையா. ஹேய் गाइस, ஓகே, நமக்கு கொஞ்சம் பொருட்கள்லாம் தேவைப்படுகிறது. அப்போடா அங்கே ஏதோ உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு இருக்கிற குட்டி அறிவை வச்சு எனக்கு ஒன்று தோணுதுங்க. என்ன தோணுதுன்னா, இந்த கேம் தான் நான் ஆல்ரெடி விளையாடி இருக்கேன். எனக்கு இப்போ தான் ஞாபகமே இருந்துச்சு. என்னன்னா, நம்ம டெட் பார்க் இருக்குல்லங்க, அங்கே போய் ஒரு பொருள் எடுக்கணும். ஷார்ட் கன் நமக்கு அவ்வளோ தேவைப்படாது.
ஓ மை காட், எடுத்துக்கோ. இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. எங்கெங்கேயும் மஞ்சள் கலர் பார்த்தனே. ரீஃபில் ஆமோ சூப்பர். 10 ஆமோ வாரி வழங்குறீங்கடா, அவ்வளோ மாதிரி தானே இருக்கணும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கட்டிங் பிளேயரும் இருக்குது. சரி வாங்க போகலாம். நான் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ நான் எதுக்கு அந்த 1 நிமிஷம் நான் டீ குடிச்சிட்டு வந்தேன். ஓகே, என்ன அந்த பலூனை திரும்ப அவனுங்களே ஃபாலோ த ரெட் பலூனால நம்ம அவன் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். எங்கடா போகுது? அதை நம்ம ஃபாலோ பண்ணல, அது நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. இல்லைங்க, அது வர பொறுமைக்கெலாம் நம்மளால போக முடியாது. ஐ திங்க் இந்த கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு அங்கே போகணும். மேலே அது வரட்டும், வெயிட் பண்ணுங்க. அந்த சைடு போகுதுன்னு பார்த்துட்டு இங்கே தாங்க வருது. அதை டேன் பண்ணுறதை வச்சு நான் சொன்னேன். இந்த கேம் ஆல்ரெடி விளையாடிருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறது. அதை எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பொருள் வேணும். அது எங்கே போய் எடுக்கணும்னு எனக்கு தெரியல, மறந்துருச்சு. அப்போ நம்ம இது மூலமாக நாங்கள் சீவேஜ் போவோம். இந்த பலூனும் கரெக்டாக இங்கே வருது. எப்பட்றா சொல்கிறா, எப்பட்றா? ஓகே, உள்ளே போதுங்க. போடா உள்ள இருங்க, ஆட் வாட்ச் பண்ணிட்டு வரேன். ஐ ஆம் கமிங் அப்படிங்கிற மாதிரி சீவரேஜ்குள்ளே போயாச்சு. சீவரேஜ்னு அவங்க சும்மா சொல்ல, உள்ள சில பல விஷயங்கள் ரொம்ப கொடூரமாகவே இருக்கும். கொடூரமானா நம்மளை ரொம்ப பீதி அதாவது நம்மளை ரொம்ப பீதி ஏற்றிடுவாங்க. என்ன பெறா? ஓகே, அரவுண்ட் இந்த ஒரு வழியாக இங்கே என்னமோ நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ தாங்க ஞாபகம் வருது. இதில் வந்து டோட்டலாக 3 வீல் இருக்குன்னு நினைக்கிறேன். வீல் கிராங்க்னு சொல்லலாம். சொன்னா அந்த லூசு பையன் இங்கே தான் வருவான். ஐயோ பார்த்துருக்கான். ஓ வராண்டா. இந்த கிளவுனு வராண்டா. எங்கேருந்துடா கட்டி தொலைற ரூஃபு கூமுட்டை? எங்கேருந்து வந்து தொலைறனாலும் சொல்லி தொலையாண்டா. நான் என்ன உன்ட்ட இங்கிலீஷ்லையாடா பேசுகிறேன்? நம்ம கிளவுன் மாமா இங்கே வராருங்க. ஏங்க எனக்கு தெரிஞ்சு பெட்டர் அவனை நம்ம கூட வச்சுக்கிறது நல்லது. அடியாள் வாடா முன்னாடி. எப்படி வரா பார்த்தீங்களா? ஏதோ குள்ள நிறையாத்தான் வந்துட்டு இருக்கிறான். ஓகே, நம்ம ரொம்ப நுழைய போட்டு கிண்டல் பண்ணக்கூடாது. லூஸ் எங்க இருந்துடா வர சொல்லி தொலையாண்டா. நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோங்க. ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன். என்ன இப்படி வர ப்ரோ? இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. எல்லாரும் பொறுமையாக தான்டா வந்த. போசுக்குன்னு ஸ்பீட் ஏற்றிட்டான். இவன் கொடுக்குற சவுண்ட் வேற திக்குன்னு இருக்குது. டே என்னடா வரட்டும். இருங்க, இந்த லெவல் இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் டைம் நடத்தக்கூடாது. ஐயோ டியூரேஷன் இல்லாமல் 20 நிமிஷத்துல கேம முடிக்கலான்னு பிளான் பண்ண இப்படி பண்ணிட்டானே. போடான் சரி. ஐயோ இந்த லூசு கிட்ட வேற. நம்ம இந்த ஒயிட் கலர் ரூம் கிட்ட தான் போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஓப்பன் பண்ணுவோம். ஐ திங்க் அவன் இந்த ரூட்டில் தான் வரணும். அதனால் வந்து ஐயோ இங்கே இல்லைடா. நடுவில் வரமாட்டான்னு சொன்னவளே வந்து இப்போ பார்த்தீங்களா எனக்கு எவ்வளோ அழகான பாட்டிங்க அவங்க. திறந்து கிடக்கு எஸ்கேப்டு. ஓடி போடா லூசு முட்டை. ஐயோ ஓடுறா. கடவுள் இருக்காங்க குமாரு. நான் வந்து போடா, நீ சொல்றது நான் படிக்கவே இல்லை. ஐ மீன் சப்டைட்டில்ஸா. ஏங்க எனக்கே இப்போ நிம்மதியாக இருக்குது. அதான் நான் மிலிட்ரி பேஸுக்கு வந்துட்டோமா? ஏ ப்ரோ, உண்மையா ப்ரோ? இவ்வளோ தெரிஞ்சவன் கீழே ஏன் வரல? ஐ மீன் நம்ம பின்னாடி ஏன் வரல? சரி லூசு பையங்க. என்னமோ ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் லூசு பையங்க கொஞ்சம் கூட அறிவும் இல்லை. கீழே வா, அதான் தண்ணி வருதில்ல. சரி லூசு பையன் நம்ம கூட வராமல் அவன் பாட்டுக்கு போகிறான்.
நம்ம என்ன ஆப்பிரிக்காக்கா தப்பிச்சு ஓடணும். போடா, இந்த ரெட் பலூன் வச்சா எனக்கு இன்னுமே திக்கு திக்கு தான் இருக்கு. இது உடைங்கடா. நானே உடைக்கணும்னு நினைச்சேன், அவங்க உடைச்சிட்டாங்க. இங்க ஓகே, இங்க ஏதாவது இருக்கா? இங்க ஏதாவது இருக்கிறதா? என்னடா ஹெல்த் டிக்கெட் கொடுங்கடா, எக்ஸ்ட்ரா எனக்கு வேணும். இருங்க ஒரு வாட்டி மேப் மட்டும் பார்த்துக்கிறேன். இப்படி போயிட்டு இப்படிலாம் போங்க. கிட்ட என்ன சத்தம் இருக்குது? பையா இரு. கிட்ட வந்துட்டோம். எங்கெங்கயோ சுத்தி குழப்பின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். எடுத்தோன்னு நிக்கிற பத்தியா? சத்தம் பழின்னு கேட்கணும். புல்லட் நிறைய வேஸ்ட் பண்ணணும். 25 புல்லட் பார்த்து நீங்களே சொல்லுங்க. பார்த்து சுட்டு இருந்தாலே இவ்வளோ புல்லட் வேஸ்ட் ஆயிருக்காங்க. என்னடா இது? இந்த சவுண்டு வேற வெளியேற்றுது. 1991 நடந்த சம்பவம் இது, ரியல் இல்லை. இந்த கேமில் திடீர்னு கும்பு ஓடி வரும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த சேவ் பண்ணிப்போம். இந்த சேவ் ஏன்னா நம்ம இதை ஏன்டா சுட்டப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கேமே முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மிலிட்ரி பேஸுக்கு அதுக்கு ஒரு 2 ஆட் வேறு பார்க்கணும். ஓகே, ஐ திங்க் இதுதான் எண்டிங் பார்ட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் சுற்றி இருக்கேன். இருங்க, அதுக்கு முன்னாடி இது போல +9 தொட்டேன். 9 6 ஏன்னா அவங்களுக்கு ஸ்டெப்பு ப்ளஸ் 2 ஸ்டெப்ஸ் லெஃப்ட் 1 ப்ளஸ் ஸ்டெப் டவுன் ப்ளஸ் கரெக்டு. வெயிட் பண்ணுங்க, ஆட் பாட்டு வரேன். அவ்வாடா, மிலிட்ரி பேஸுக்கு வந்துட்டோம். சீக்கிரம் உள்ள போடா. ஓகே, இத்தனை லெவலை நம்ம முடிச்சிருக்கோம். இத்தனை லெவல்னா 6 லெவலு. 6 லெவல்னா 6 லெவல் இல்லை, 5 லெவல் தான். இங்கே தாங்க நமக்கு ஒரு பெரிய பிரம்மாஸ்திரமே கிடைக்க போகுது. பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பாருங்க. ஏதாவது ரீசன் இருக்கணும்ல, அதில் இதில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க படிச்சுட்டு சொல்கிறேன். ட்ரீம் கேச்சர் 2.0 ப்ராஜெக்ட் ஆமாம். டே 1 சப்ஜெக்ட் லிலி அண்ட் சார்லி. நம்மளை ஒரு ப்ராஜெக்டாக நம்ம பண்ணியிருக்காங்க. நமக்கு அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, இல்லை செத்துட்டாங்களா அது நமக்கே தெரியல. நம்ம அம்மாவோட லெட்டர் நம்ம பார்த்தோம். அதில் கூட ஒரு எழுதி இருந்துச்சு, நம்மளுக்கே பார்த்தோம். ஆனால் நமக்கு தெரிஞ்சுமே நம்மளை வச்சு இந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க. உண்மையாலே இந்த ப்ராஜெக்ட் நடந்துதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுடா. எங்கடா இருக்கு? ஐயோ வராண்டா பொறுமையா நட ப்ரோ. ஐயோ செத்து போடா பரதேசி. ஐயோ பின்னாடி வேலை. ஐயோ ஒரு அடி அடிச்சாலே ஐயோ போடா செத்து போ அப்பாடி போ சாத்தானே. செத்து போ சாத்தானே. என்னங்க, நம்ம போக வேண்டிய இடத்துல இருந்து வந்தானா இல்லை எங்க இருந்து வந்தானே மறந்துட்டேன். மனசாட்சியே இல்லையாடா, திடீர்னு இந்த மாதிரி விடுறீங்க ஏங்க? இப்போ அவன் லூஸ் மாதிரி காற்று வீசினால தான் இப்போ நம்ம தப்பிச்சோம். நோட் பண்ணுங்க, இல்லாட்டினா நம்ம கதை தான். அடே எதுவுமே இங்கே அது மாதிரி எதுவும் வரக்கூடாது. மிலிட்ரி பேஸில் இப்படி இருக்குது. இப்போ டெத் பார்க்லாம் இன்னும் எவ்வளோ இங்கே ஒன்று இருக்குது எனக்கு. இருங்கடா ஒரு நிமிஷம் இருங்க. சரி இருங்க காய்ஸ், ஒரு நிமிஷம் இருங்க. அதை விடுங்கண்ணா, அந்த லெட்டர் நமக்கு இங்கு அற்புதமாக ஒரு ரீஃபில் நம்ம இருக்குது. இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். எங்கடா இங்கே இருக்குது. இது நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். இது எப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போனால் பிளாக் சிக்கு போனால் பிளாக் சியில் எல்லாத்தையும் கொண்டு போங்க. அதுவும் இங்கே ஓப்பன் ஆகி கிடக்குது. டெட் பார்க்கி கிடச்சிருச்சு.
அங்கே மல்டி டைமென்ஷனல் ரைஃபிள். இதோ நம்மளோட பிரம்மாஸ்திரம். இதோ 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 நல்லா பார்த்துங்க. அந்த பெரிய இதை நம்ம ஒரு அடி அடித்தா போதும் செத்துரும் எல்லா மிருகங்களுமே. ஆனால் அந்த க்ளவுட் மட்டும் ரொம்ப நேரம் தெரியுமா? அது என்னன்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஆனால் அந்த க்ளவுடுக்கு தான் தெரியும். ஏன்னா ரிமோட்டெல்லாம் இல்லை. ஓகே, அதை விடுங்க. ஆனாங்க பிளாக் ஏழு ஏதாவது ஒரு பெரிய பொருள் நமக்கு தேவையான பெரிய பொருள் மெடிக்கிட் தானேலாம் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மெடிக்கிட் வந்து ரொம்ப தேவை. எண்டிங்கில் நமக்கும் இந்த பாஸ் ஃபைட் நடக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க கேம் எவ்வளோ பீக்கில் இருக்கணும். அப்போ எண்டிங்கில் பாஸ் ஃபைட் நடக்கும். அப்போ நமக்கு ஹெல்த் கிட் இல்லாட்டினா நம்ம எல்லா கரெக்டாக வரும். ஐ திங்க் நம்ம பார்த்து இருக்கோம் மேலே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். பிரச்சனையே இல்லைங்க. அப்படியே ஜம்முன்னு எதுவும் இல்லை. He's coming. நீயா வாடா. இந்த மாதிரி பண்றதானே வெறியாகுது. எங்கடா ஒளி பார்த்தா நீ எப்படி ஒரு ஷாட்லயே போயிட்டான். ஓகே, இங்கே ஒரு ரூம் இருக்கும். அங்கே கோடு கூட போடணும்னு நினைக்கிறேன்லாம் இல்லை. கோடு முன்னாடி போடணும். வெயிட் பண்ணுங்க, இந்த கோடை போட்டு உங்களை கூப்பிட்றேன். ஏன்னா இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். திறந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப நேரம் கழிச்சு முக்கி பண்ணேன். எனக்கு கோடு 532. உங்களுக்கு வேற கோடு ஏதாவது இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் அது கண்டுபிடிக்கணும். மெடிக்கிட்லாம் கொடுங்கடா. ஏன்டா இங்கே இருக்கு கைஸ். இப்போ நம்ம ஒரு பொருள் எடுத்துருப்போம். நிறைய பேருக்கு அது இன்னும் எடுக்கலையா? நிறைய பேருக்கு இது என்னன்னு தெரியலன்னா அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நம்ம இந்த இப்போதான் கேம் பிளே வீடியோல எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனாங்க இப்போ கூட நம்ம அங்கே எடுத்தோம்லங்க. ஐ மீன் நாங்கள் டெட் பார்க்கு போகிற முன்னாடி ஒரு டவர்கிட்ட போயிட்டு நம்ம கூட என்ன பண்ணோம்? நம்ம கூட ஒரு டவரில் பார்த்துட்டு அங்கே பேட்ரிஸ்லாம் வேணும்னு போட்டுருந்துச்சுலங்க. அதாங்க இது. ஸோ இதுக்கு மேலே நம்ம இங்கே வந்த வேலை முடிஞ்சிச்சு. பேட்ரிஸ் எடுத்தாச்சு. வெற்றிகரம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாஸை போய் எதிர்க்கிறது தாங்க. அதோட கேமு முடிஞ்சு. ஸோ மேலே வந்துட்டோங்க. அதோட கேமே முடிஞ்சுங்க. ஸோ இந்த பாட்டோடய கேம் முடிய போகுது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதை விட்டுருங்க. டே இதுக்குள்ளே. ஸோ காய்ஸ் வெறியாகாதீங்க. எனக்கே கொஞ்சம் காண்டாகுது தான், பரவாயில்ல. அடிக்கடி இந்த மாதிரி டின் டின் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஏன்னா நம்ம இடத்த மாறுறோம்ல. வெயிட் பண்ணு காய்ஸ். இந்த இதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன். இருடா எங்கடா இருக்கு? ராவணம் அவன்டா செத்தப்போ. சீக்கிரம் ஹீரோட ஆகுடா தம்பி. இங்க இருக்குதுங்க ராவணம். இப்போ நான் என்னடா பார்ப்பேன் திரும்ப நான் கூட இந்த பார்க்கு கிட்ட கொஞ்சம் தூரமாக ஸ்பான் இருக்குன்னு பார்த்தா இங்கே வந்து ஸ்பான் இருக்கு. இல்லைங்க, அந்த டவரில் செட் பண்ணிட்டு கூப்பிட்றோம் அவங்கள. கடைசி 2 பேர் இந்த கேமில். ஸோ காய்ஸ் நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவன் திடீர்னு இந்த லெவலுக்கு வந்துட்டானே அப்படின்னா, அந்த பேட்ரி வந்து நம்ம போகிற வழியில் நம்ம கூட இந்த சீவேஜுக்கு போனோம்ல, அங்கே இருந்துச்சுல்ல, அங்கே போய் செட் பண்ணிட்டேன். சரி எதுக்குன்னு சொல்லிட்டு அதை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அது மாட்டினோடனே அப்படியே கதவு டம்முன்னு மூடிடுச்சு. நம்ம அதில் கிளிக் கொடுக்குறதோ ஏதோ லெவல் முடிக்கிறதோ அதில் எதுவுமே இல்லைடா. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், வேறு எதுவும் ரீசனும் இல்லை. எவனையாவது போட்டு தந்துமே நினச்சேன். வந்துட்டேன். ஐயோ டாக்டர் வருகிறது. நான் இப்போ ட்ரெயினில் போகணுங்க. ஞாபகம் வருதா?
2 பேரும் ஒன்றா வந்துட்டீங்க. தேங்க்யூடா. ஐயோ ஐயோ செத்து போங்கடா. எங்கடா போகணும்? ஓகே, இந்த ட்ரெயின் கிட்ட வந்தாச்சு. இந்த ட்ரெயினை வந்து உடச்சிட்டு தான் ஒன் சைட் போனோம். ஒன் சைட் போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு தலைவலி காட்டி இருக்கிறது. ஏன்னா இந்த க்ளவுன் நம்மளை வந்து கூறு போட வெயிட் பண்ணிட்டு தான். ஓகே, எப்படி சொல்றது, வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். ஓகே, அட ஹே, என்னங்க இது உடைக்கவே இல்லை. என்னடா அது கைஸ், எதுவுமே இல்லை. ஒரே நிமிஷம் வருங்க. சரி, வெயிட்லாம் பண்ணுவேண்ணா, வெயிட் பண்ணுங்க. எப்படி இருங்க, இந்த லெவல் ஸ்டார்ட் ஆனோடனே உங்களை கூப்பிட்றேன். ஸோ காய்ஸ், ரொம்ப நேரம் கழிச்சு நான் அந்த 3வது தவிர கண்டுபிடிச்சேன். அது எங்கே இருந்துச்சுன்னா, அந்த சிமெண்ட்ரி கிட்ட ஒரு வீட்டுக்கிட்ட இருந்துச்சு. ஒழிச்சு வச்சுருக்கிறானுங்க. பாருங்க, இந்த கேம் டெவலப்பர்ஸ் ரொம்ப ஹார்டாக கொடுக்குறேங்கிற பேர் ரொம்பவும் ஹார்டாக கொடுத்துட்டாங்க. நான் சும்மாவே இந்த மாதிரி கேம்லாம் சீக்கிரம் முடிக்க மாட்டேன். எத்தனாவது 4வது பார்ட்டில் முடிக்க போகிறேன். இதுவே நான் 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பேன். இதே நான் இப்போ நான் அந்த இதை எங்கே போச்சேன்னு வேற மறந்துட்டேன். உனையெல்லாம் துரத்து எவ்வளோ எத்தனை பேர். ஐயோ, அங்கெல்லாம் ஒரு ஜந்து இருக்குதுங்க. ஏய், எங்கடா தோவி காட்டிட் போ. ஸோ கைஸ், இப்போ இதை ஆன் பண்ணியாச்சு. சாஃப்ட் டச்சு பவரு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஓகேங்க, நம்ம குட் எண்டிங் பண்ணுறதுக்கான இப்போ நம்ம எங்கே போகணும் என்றால், இந்த ட்ரெயின் ஒரு பாட்டை வச்சுட்டு போகுமே, எங்கே இருக்குது? மறந்துட்டேன். ஐயோ, அதையும் மறந்துட்டேனா? இருக்கு, இருங்க கைஸ். ஓ, இந்த இடத்த கண்டுபிடிக்க நான் பட்ட பாடுகள் இருக்கின்றதே. எப்படிங்க நான் வார்த்தையால் சொல்ல முடியும்? நான் இந்த கேமையே டோட்டலாக மறந்துட்டேன். எப்படி விளாடணும் மறந்துட்டேன். எங்கெங்கேயோ போய் திரிஞ்சு ஒரு வழியாக இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கைஸ், இதான் நம்ம தொடர லாஸ்ட் பலூனாக இருக்கும். ஐ மீன் இந்த ரெட் பலூன். இதுக்கு மேலே நம்ம வேறு உலகத்துக்கு போகணும் இந்த அவசியம் இல்லை. எஷ்டை போட்டு உடைக்க போகிறான்னு மட்டும் தெரியுது. என்ன இருக்கிறேன் என்னன்னா கைஸ், இப்போ வந்து லூசு பயலே, வெளில போடா. இந்த லிவர் மட்டும் அழுத்திட்டீங்கன்னா கேமு அடே. ஐயோ, கண்ணீரும் புத்தான், கடல் நீரும் புத்தான், உங்களை நம்பினது என்னுடைய தப்புத்தான். ஐயோ, இதாவது கரெக்டா இருக்கணும். பேட் எண்டிங். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுச்சுங்க. முட்டை போகுது நம்ம தங்கச்சிய, அந்த வேற நம்ம பார்க்கணுமாடா. ஓகே கைஸ், இத்தனை நாளா இந்த கேமை பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இது வந்து என்னன்னா வந்து ஒரு பேட் எண்டிங்காக இருந்தாலுமே நம்ம குட் எண்டிங் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் நம்ம இதில் பண்ணுறோம்.
ஓ கேம முடிங்கடா. இந்த லூசு பையன் எவ்வளோ நேரம் தானே இங்கே வருவான். ஓ போ போ ஹெல்த் எடுத்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. சும்மா விடக்கூடாதுடா அவனே. உனைய சும்மா விட்டனா விட்டு போடா மொட்டை மண்டை கொட்டை. ஐ திங்க் நம்ம இந்த சிட்டியில் இருக்கிற மீதி இருக்கிற எல்லாருமே நம்ம காப்பாற்றிடுவோங்க. அந்த கலவன் எங்க போனான்னு தெரியலையே. நீங்க போய் சொல்லுங்க. சீக்கிரம் வாடா பயந்தாங்க. நீ தானே வெப்பனை பார்த்து பயந்துட்டு இருக்கிற. வந்துட்டான் வந்துட்டான். போட 3 கண்ணுலயே போடுவேன். பிரச்சனையே இல்லை. என்கிட்ட 7 ஹெல்த் கிட்ட இருக்கு. நான் நினைச்சேன் இப்ப கூட நான் ஏதோ கடிக்குதுடா. என்னோட பின்னாடி இருக்குது. இங்க இருக்கு. இது இருக்கிறது நான் இப்பதாங்க பாக்குறேன். ஏய் இதெல்லாம் ஓவர்ரா வள்ளி முக்கா. டேய் சபமுக்கு என்னங்க இல்லைன்னு பார்த்துருக்கேன். இவ்வளோ கேவலமா பார்த்துருக்கேன். 1v1 வாடானா ஒரு மிருகத்தை அனுப்பி விட்டுருக்குறான். நம்ம ஒரே ஒரு வந்து போல என்னங்க அவன்கிட்ட ஜஸ்ட் ஒரு பேச்சுக்கு தான் கொஞ்சம் அதிக கிட்டு இருக்குன்னு நான் சொன்னேன். மற்றபடி நான் ஒன்றும் ஒரு இப்படிங்கிறக்குள்ள எல்லாத்துட்டையும் இவனை சும்மாவே இருக்கும். அந்த 3 கண்ணிலே போட்டுக்கணும். நான் ஏன்டா யாரையும் சுட மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் ஆகணும். ஒன்னாக விட்டு ப்ரோ. நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ. நீ ரொம்ப நல்லா இருப்ப ப்ரோ. நீ ரொம்ப நல்லா இருப்ப ப்ரோ. ஆனால் ஏங்க நான் செட் பண்ணிட்டேங்க கரெக்டா. அது செட் ஆயிடுச்சு. ஓ இங்கேருந்து பார்க்க ஆனால் அதெல்லாம் செட் ஆயிடுச்சு. ஆனால் திரும்ப ஏன் அது லிவர் ஏன் ஒர்க் ஆகும் எனக்கு ஸ்டில் தெரியலை. செத்துப்போ. ஐயோ வந்து மூஞ்சில அடிக்கும். டேய் இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. யூ ஆர் டோட்டலி ராங். செத்து போடா. செத்து போ. பிளடி ஃபூல் பிளடி பெக்கர். என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சியை கொண்டு பண்ணி. ஓ கலரையே கட்டிட்டியா. சூப்பரா. அவன் பொழைச்சிட்டான். அவனால் சார்லியை காப்பாற்ற முடியல. தேங்க்ஸ் டு சார்லி த ப்ரொடெக்டிவ். அவனால தான் வந்து இந்த டவர்லாம் ஆக்டிவேட் ஆகிருக்குது. நம்ம அதை பண்ணியிருக்கோம். குட் எண்டிங்க்கு க்ளோஸ் டு ஃபேர்லேண்ட் காட் பேக் டு ஏங்க நம்ம சார்லி நம்ம தான் இந்த உலகத்தை காப்பாற்றிருக்கோம். உலகத்தை காப்பாற்ற தெரிஞ்ச நமக்கு நம்ம தங்கச்சியை காப்பாற்ற முடியல. ஸோ பை கைஸ். நான் உங்கள் ஏஜி. திரும்ப ஏன் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன்னு தெரில. ஸோ பை கைஸ். நல்லா பண்ணிவிட்டேன்டா. ஸோ ஓகே பை கைஸ். பாய் பை 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 பாய் பாய்.